அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த வீடியோ ஒரு வயதான ஏழையான தந்தை தன் வாழ்க்கையை நடத்த எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. ஒரு ஏழை தந்தையிடம் சென்று கேளுங்கள், வாழ்க்கை என்றால் என்னவென்று. இந்த காணொளியில் நாம் ஒரு முதியவரை பார்க்கிறோம். அவர் தரையில் அமர்ந்து ஏதோ சில பொருட்களை விற்குகிறார். இந்த வயதிலும் ஓய்வெடுக்க வேண்டிய இந்த தருணத்திலும் அவர் தன் குடும்பத்திற்காக உழைக்கிறார். அவர் சிரித்தாலும் அவர் முகத்தில் இருக்கும் அந்த வேதனையும் கவலையும் நம்மால் உணர முடிகிறது. இறுதியில் ஒரு இளைஞர் அவரிடம் வந்து பேசுவதையும் அவருக்கு உதவுவதையும் நாம் பார்க்கிறோம். அந்த இளைஞர் செய்த உதவி பணமாக இருக்கலாம் அல்லது சில வார்த்தைகளாக இருக்கலாம். அந்த அன்பான செயலை பெற்ற முதியவரின் முகத்தில் ஒரு திருப்தியும் அமைதியும் படர்கிறது. இந்த காட்சிதான் இஸ்லாத்தில் உண்மையான அழகை நமக்கு காட்டுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி நமக்கு பல முக்கிய இஸ்லாமிய கடமைகளை நினைவூட்டுகிறது. நம்மை சுற்றியுள்ள ஏழைகள், ஆதரவற்றவர்கள் மற்றும் கஷ்டப்படுபவர்களின் பொறுப்பு நம் ஒவ்வொருவரும் மீதும் உள்ளது. நம்முடைய செல்வம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு அமானத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவுவது கடமையாகும். அல்லாஹ் கூறுகிறான், அவர்களின் செல்வங்களில் யாசிப்பவர்களுக்கும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்குண்டு என்று அல் குர்ஆன் 51வது அத்தியாயம் 19வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஒரு ஏழைக்கு நாம் செய்யும் சிறிய உதவி கூட அல்லாஹ்விடம் மிகப்பெரிய கூலியை பெறும். இது வெறும் பண உதவியாக இருக்க வேண்டியதில்லை. முதியவர்களிடம் பேசுவது, அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது அல்லது அவர்களுக்கு ஒரு புன்னகையை கொடுப்பது கூட ஒரு சதக்காதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு புன்னகை கூட தர்மமே என்று சொல்கிறார்கள். இந்த வயதில் சிரமப்படுபவர்களை நாம் மதித்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நம் குடும்ப உறுப்பினர்களில் அல்லாத முதியவர்களுக்கும் உதவுவது நமது மார்க்க கடமையாகும். நாம் நன்றாக இருக்கிறோம் என்றால் அது அல்லாஹுவின் அருளால் தான். நாம் என்றைக்கும் இந்த ஏழையையும் அவர் படும் கஷ்டத்தையும் மறந்துவிடக்கூடாது. உதவி செய்பவர் தாழ்மையுடன் கண்ணியத்துடன் உதவ வேண்டும். அந்த முதியவரின் சுயமரியாதையை காப்பாற்றுவது மிக முக்கியமாகும். எனவே இந்த அழகிய காணொளியைப் போல நாமும் நம் வாழ்வில் இரக்கம், அன்பு மற்றும் ஈகை ஆகிய நற்குணங்களை வளர்த்து கொள்வோம். நம்மால் முடிந்த சிறிய உதவியை கூட மற்றவர்களுக்கு செய்ய தயங்க வேண்டாம். அதுவே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சிறந்த வெற்றியை தேடித்தரும். இன்ஷா அல்லாஹ் இந்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவருக்கும் நன்மை கிடைக்கட்டும்.